Hi friends, welcome to Career Tech channel. இன்னைக்கு நம்ம இந்தியன் பேங்க் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் போஸ்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்னலாம் தேவை ஃபில் பண்றதுக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் போட்டோ வேணும், லைட் கலர்டு பேக்ரவுண்ட்ல இருக்கணும். அந்த போட்டோவோட சைஸ் 20 கேபில இருந்து 50 கேபிக்குள்ள இருக்கணும். நெக்ஸ்ட் சைன் வேணும். ஒயிட் பேப்பர்ல பிளாக் இங்க் பென்ல சைன் பண்ணிருக்கணும். அந்த போட்டோ வந்து 10 கேபில இருந்து 20 கேபிக்குள்ள அந்த சிக்னேச்சரோட ஃபைல் சைஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் பார்க்க போறோம். ஒயிட் பேப்பர்ல பிளாக் ஆர் ப்ளூ இங்க்ல நம்மளோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கணும். அந்த ஃபைல் வந்து ஜேபிஇஜி ஆர் ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும். அந்த ஃபைலோட சைஸ் 20 கேபில இருந்து 50 கேபிக்குள்ள இருக்கணும். அடுத்தது ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ல இவங்க இங்க ஒரு 3 லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம எழுதணும். இங்க நேம் ஆஃப் த கேண்டிடேட்க்கு பதிலா நம்மளோட நேமை ஃபில் பண்ணி இந்த 3 லைன்ஸ் எழுதி போட்டோ எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்கேன் பண்ணிக்கணும். அந்த ஃபைல் ஜேபிஇஜி ஃபார்மேட்ல இருக்கணும். அந்த ஃபைலோட சைஸ் 50 கேபில இருந்து 100 கேபிக்குள்ள இருக்கணும். அடுத்தது இப்ப நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்நெட்டை ஓபன் பண்ணிக்கிட்டு இந்தியன் பேங்க் கெரியர் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டே இந்த லிங்க் ஓபன் ஆகும், கெரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அடுத்தது இப்படி ஒரு விண்டோ நமக்கு ஓபன் ஆகும். கெரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியன் பேங்கோட வெப்சைட் ஓபன் ஆகும். அதுல கரண்ட் ஓபனிங்ஸ் இருக்கும். அந்த கரண்ட் ஓபனிங்ஸை ஸ்க்ரால் டவுன் பண்ணணும். இந்த கரண்ட் ஓபனிங்ஸ்ல இங்க ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணதும் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு காமிக்கும். இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதும் புதுசா ஒரு விண்டோ ஓபன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் அது இருக்கும். இங்க கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ நமக்கு இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ற விண்டோ வந்து ஓபன் ஆகும். இதுல நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் இங்க ஃபில் பண்ணிக்கணும். அதே ஃபர்ஸ்ட் நேமை இங்க திரும்பவும் டைப் பண்ணணும். அடுத்தது மிடில் நேம், லாஸ்ட் நேம் இருந்துச்சுன்னா இங்க நம்ம கொடுக்கணும். இங்க நம்ம நேம் ஃபில் பண்ணதுமே இங்க ஃபுல் நேம்ல நம்மளோட நேம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அதுல அப்பியர் ஆகும். இங்க கொடுத்திருக்க நேமும் நம்ம ஐடி ப்ரூஃப்ல இருக்க நேமும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது நம்மளோட மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் ஃபில் பண்ணணும். இந்த 2 டீட்டெயிலுமே கரெக்டா ஃபில் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து பேங்க்ல எக்ஸாம் ரிலேட்டடா நம்மளை காண்டாக்ட் பண்றதுக்கு நம்மளோட மொபைல் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அப்புறம் இமெயில் ஐடிக்கும் இமெயில் பண்ணுவாங்க. ஸோ இது 2 டீட்டெயிலுமே நம்ம கரெக்டா கொடுக்கணும். எங்க மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கணும். அதே மொபைல் நம்பரை இங்க திரும்பவும் டைப் பண்ணிக்கணும். ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை இந்த பாக்ஸ்ல டைப் பண்ணிடணும். அடுத்தது இமெயில் ஐடி இங்க டைப் பண்ணணும். இமெயில் ஐடி இங்க டைப் பண்ணதும் அட்டுக்கு அப்புறமா இங்க டொமைன் நேம் என்னவோ அதை இங்க செலக்ட் பண்ணிடணும். இன்கேஸ் @gmail.com அப்படின்னா இங்க gmail.comனு காமிக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது அதே இமெயில் ஐடியை இங்க கம்ப்ளீட்டா நம்ம டைப் பண்ணணும். இங்க என்ன செக்யூரிட்டி கோடு கொடுத்திருக்காங்களோ அந்த செக்யூரிட்டி கோடை இங்க கொடுத்திருக்க பாக்ஸ்ல டைப் பண்ணிக்கணும். அடுத்தது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்ததுமே நமக்கு ஒரு பாப்அப் விண்டோ ஓபன் ஆகும். அதுல நம்ம கொடுத்திருக்க டீடைல்ஸ்லாம் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்கும். நம்ம டீடைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம்னா அங்க கன்ஃபார்ம்னு கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் ஓபன் ஆகும்.
அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நமக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்க கொடுத்திருப்பாங்க. அண்ட் பாஸ்வேர்ட், நம்மளோட பாஸ்வேர்ட் இங்க கொடுத்திருப்பாங்க. இதை வந்து நம்ம தனியா சேவ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது நம்ம எப்ப அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணணும் இல்ல ரிசல்ட் பார்க்கணும்னாலும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு தான் பார்க்கணும். இதே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் நம்மளோட மொபைலுக்கும் வரும், இமெயில் ஐடிக்கும் வரும். அதையும் பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்ப போட்டோவும் சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இங்க சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நம்மளோட போட்டோவை செலக்ட் பண்ணிக்கணும். போட்டோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க நம்மளோட போட்டோ வந்து ஓபன் ஆகும். நம்மளோட கரெக்டான போட்டோவா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு ஐ கன்ஃபார்ம் திஸ் இஸ் மை வேலிட் போட்டோன்னு இங்க கேக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும், டிக் பண்ணிடணும். அடுத்தது சிக்னேச்சர் அப்லோட் பண்றதுக்கு இங்க சூஸ் ஃபைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். அதை செலக்ட் பண்ணி நம்மளோட சைனை வந்து செலக்ட் பண்ணிட்டோம்னா இங்க நம்மளோட சிக்னேச்சர் வந்து ஓபன் ஆகும். அது கரெக்டான சிக்னேச்சரான்னு செக் பண்ணதுக்கு அப்புறமா ஐ கன்ஃபார்ம் திஸ் இஸ் மை வேலிட் சிக்னேச்சர் அப்படின்ற பாக்ஸ்ல டிக் பண்ணிடணும். கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பேசிக் டீடைல்ஸை ஃபில் பண்ண போறோம். நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்றோமோ அந்த ஸ்டேட்டை இங்க செலக்ட் பண்ணிக்கணும். இப்ப தமிழ்நாடு ஆர் புதுச்சேரி ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ண போறோம்னா அந்த ஸ்டேட்டை இங்க செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டேட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜ் இங்க ஆப்ஷன்ல நம்ம காமிக்கும். ஆல்ரெடி நம்ம நோட்டிபிகேஷன் வந்தப்பவே பார்த்தோம், லோக்கல் லாங்குவேஜ் அந்த ஸ்டேட்டோடது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்த லோக்கல் லாங்குவேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இங்க தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு லோக்கல் லாங்குவேஜ் தமிழ்னு காமிக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது நமக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நமக்கு லாங்குவேஜ்ல கேக்குது. எஸ்ன்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இன்கேஸ் அந்த லோக்கல் லாங்குவேஜ் நம்ம 10th-லயோ 12th-லயோ படிச்சிருக்கோம் அப்படின்னா இங்க எஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். அடுத்தது கேட்டகரி ஃபில் பண்ணணும். ஜெனரல் கேட்டகரியா, இடபிள்யூஎஸ்ஆ, ஓபிசி, ஓபிசில நான் கிரீமி லேயரா இருக்கணும், எஸ்சி எஸ்டி. ஸோ இந்த கேட்டகரியில எந்த கேட்டகரியோ நம்ம சூஸ் பண்ணிக்கணும். Are you a person with benchmark disability of 40% and aboveன்னு கேக்குது. இன்கேஸ் நமக்கு ஏதாச்சும் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கிளிக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்துடணும். டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா டைப் ஆஃப் டிசபிலிட்டி பத்தி நம்ம இங்க அடுத்ததுல ஃபில் பண்ணணும். இன்கேஸ் நம்ம நோன் ஆப்ஷன் கொடுத்திருந்தோம்னா இது எதுவுமே நமக்கு எனேபிள் ஆகாது. ஸோ இது எதுவுமே நம்ம ஃபில் பண்ண வேண்டாம். இங்க ரெட் கலர்ல ஸ்டார் போட்டிருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே மேண்டட்டரி கொஸ்டின்ஸ். அது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பா ஃபில் பண்ணணும். ஆர் யூ அ child or family member of those who died in 1984 riots-ஆன்னு கேக்குது. நோனா நோன் கொடுத்துடணும். எக்ஸ் சர்வீஸ் மெனான்னு கேக்குது. நோனா நோன் கொடுத்துடணும். இன்கேஸ் எக்ஸ் சர்வீஸ் மெனா இருந்தா இந்த ரெண்டு டீட்டெயிலையும் நம்ம ஃபில் பண்ணணும். அடுத்தது நம்மளோட ரிலீஜன் சூஸ் பண்ணிக்கணும். ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டியான் எஸ் ஆர் நோன் கேக்குது. அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நம்மளோட நேஷனாலிட்டியை இங்க செலக்ட் பண்ணணும். இந்தியன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம எக்ஸாமினேஷன் சென்டர் எந்த ஸ்டேட்ல வேணுமோ அந்த ஸ்டேட்ல இங்க செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் வேணும்னா தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கணும். தமிழ்நாட்டில் மொத்தம் 3 சென்டர்ல எக்ஸாம் நடக்கும். சென்னை, மதுரை, திருநெல்வேலி. ஸோ இந்த 3 சென்டர்ல எந்த சென்டர் நமக்கு வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பர்சனல் டீடைல்ஸை ஃபில் பண்ணணும். நம்மளோட டேட் ஆஃப் பர்த் இங்க ஃபில் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ஏஜ் இங்க ஆட்டோமேட்டிக்கா அப்பியர் ஆகும். அடுத்தது ஜெண்டர் ஃபில் பண்ணணும். இன்கேஸ் நமக்கு ட்வின் பிரதர் ஆர் சிஸ்டர் இருந்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்துடணும். இங்க எஸ்ன்னு கொடுத்தோம்னா அடுத்த 2 பாக்ஸோட டீடைல்ஸை நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். நோன் கொடுத்தோம்னா இது ரெண்டும் நம்ம ஃபில் பண்ண வேண்டாம். அடுத்தது மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்தது அப்பாவோட பேர் கொடுக்கணும். அடுத்தது அம்மாவோட பேர் கொடுக்கணும். இன்கேஸ் மேரிடா இருந்தா ஸ்பௌஸோட நேம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம அட்ரஸை இங்க ஃபில் பண்ணிக்கணும். என்ன டிஸ்ட்ரிக்ட், என்ன ஸ்டேட், பின்கோட் இது எல்லாத்தையுமே கரெக்டா நம்ம ஃபில் பண்ணிடணும். இப்ப இருக்க அட்ரஸ் தான் நம்மளோட பெர்மனன்ட் அட்ரஸ்னா இந்த பாக்ஸ்ல ஒரு டிக் போட்டாலே போதும். இங்க இருக்க டீடைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இங்க ஃபில் ஆயிடும். இல்ல 2 அட்ரஸும் வேற வேற அப்படின்னா
இங்க நம்ம திரும்பவும் அந்த புது அட்ரஸை நம்ம டைப் பண்ணிக்கணும். அடுத்தது ஜிஎஸ்டி பில்லிங்காக நம்ம எந்த அட்ரஸ் செலக்ட் பண்ணணுமோ, இப்ப இருக்க அட்ரஸா இல்ல பெர்மனன்ட் அட்ரஸான்னு கேட்கும். அதை இங்க நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா SC/ST PWD கேண்டிடேட்ஸா இருந்தா 175 rupees காமிக்கும். மற்ற கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 1000 rupees காமிக்கும். இங்க வேலிடேட் யுவர் டீடைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த வேலிடேட் யுவர் டீடைல்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நம்ம ஃபில் பண்ணியிருக்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் மேண்டட்டரி டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணியிருக்கோமா அப்படின்னு அது செக் பண்ணும். இன்கேஸ் நம்ம ஏதாச்சும் அந்த ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்க கொஸ்டின் ஃபில் பண்ணாம விட்டுருந்தோம்னா இங்க 1 or more எரர் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர்ல நம்ம காமிக்கும். அண்ட் அந்த கொஸ்டினுக்கு நேராகவும் ரெட் கலர்ல அந்த எரர் காமிக்கும். நம்ம போய் அந்த கொஸ்டினுக்கு ஃபில் பண்ணிட்டு அகைன் வந்து வேலிடேட் யுவர் டீடைல்னு கொடுத்தோம்னா அந்த எரர் போயிடும். அடுத்தது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸை ஃபில் பண்ணணும். கிராஜுவேஷன்ல எந்த டிகிரி அப்படின்றத இங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஆர்ட்ஸா, சயின்ஸா, காமர்ஸா, அப்படி இல்லைன்னா நம்ம டிகிரி இதுல கொடுத்துலன்னா அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்க ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸ்ல நம்ம டைப் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பாசிங் ஃபில் பண்ணணும். எவ்வளோ % ஆஃப் மார்க் எடுத்திருக்கோம், என்ன கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அப்படின்றத இங்க செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை இங்க வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். இன்கேஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஃப்ரெஷர்ஸா இருந்தா நோ ப்ராப்ளம், இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டாம். அடுத்தது லாங்குவேஜஸ் நோன். ஆல்ரெடி நம்ம லோக்கல் லாங்குவேஜ் அந்த ஸ்டேட்டோடது தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தமிழ்நாடுனா இங்க தமிழ்னு ஃபில் பண்ணி இது எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கணும். அடுத்தது இப்போ இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு எழுதி டிக் பண்ணிக்கணும். வேற ஏதாச்சும் லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் இங்க ஃபில் பண்ணிக்கலாம். இந்த டீடைல்ஸை ஃபில் பண்ணிட்டு அதை செக் பண்ணதுக்கு அப்புறமா வேலிடேட் யுவர் டீடைல்ஸ்னு கொடுக்கணும். அதை கொடுத்ததுக்கு அப்புறமா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ நமக்கு காமிக்கும். நம்மளோட போட்டோ, சைன் எல்லாத்தையுமே இங்க ஓப்பன் ஆகும். நம்ம ஃபில் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே காமிக்கும். அது எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு அந்த விண்டோ கீழே ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்க கடைசியா கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிடணும். நெக்ஸ்ட் லெஃப்ட் தம்பும் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனும் இப்போ அப்லோட் பண்ண போறோம். லெஃப்ட் தம்ப் அப்லோட் பண்றதுக்கு இங்க சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நம்ம அந்த ஃபைலை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு விண்டோல நம்மளோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ப்ரிவ்யூ ஓப்பன் ஆகும். அதுல ஓகே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். அது நம்ம கரெக்டா இருந்துச்சுன்னா ஓகேன்னு கொடுத்துடணும். அடுத்தது ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். அதுக்கும் சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனை செலக்ட் பண்ணிக்கணும். இது ரெண்டுமே ஜேபிஜி ஃபார்மேட்ல தான் இருக்கணும். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ப்ரிவ்யூ விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த ப்ரிவ்யூ விண்டோல இருக்கிறது கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே கொடுத்துடணும். இங்க என்ன செக்யூரிட்டி கோட் கொடுத்துருக்காங்களோ அதை இந்த பாக்ஸ்ல அந்த செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிக்கணும். அடுத்தது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நமக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்றது இங்க காமிக்கும். அந்த செக்யூரிட்டி கோடை இந்த பாக்ஸ்ல டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் நமக்கு பேமெண்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். பேமெண்ட் விண்டோல கிரெடிட் கார்டு மூலமாவா, டெபிட் கார்டு, இல்ல இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்றோம்னா இன்டர்நெட் பேங்கிங், நம்மளோட பேங்க் நேம்ஸ் எல்லாம் காமிக்கும். அந்த பேங்க் நேம்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லை கூகுள் பே இல்லை மற்ற ஆப் மூலமா நம்ம QR கோட் ஸ்கேன் பண்ணி நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ண போறோம் அப்படின்னா QR கோடுன்னு கொடுத்துக்கலாம். இதை செலக்ட் பண்ணி மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். நம்ம அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறமா சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அகைன் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த லிங்கே கிளிக் பண்ணி நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணி இங்க இருக்க செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணதுக்கு அப்புறமா
நமக்கான லாகின் விண்டோக்குள்ள போகும். அந்த விண்டோல நம்மளோட அப்ளிகேஷனை நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது டாக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கும், இ ரிசிப்ட் இருக்கும். அது ரெண்டுத்தையும் நம்ம பிரிண்ட் எடுத்து தனியா நம்மளோட பர்பஸ்க்காக வச்சுக்கணும். இப்போ நம்ம பார்த்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்றோம். இதே மாதிரி ஜாப் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம கெரியர் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.